சிவனாண்டி வீட்டை விட்டு கிளம்பும் போதே பத்திரமா போயிட்டு வாங்கன்னு, யாருக்கிட்டையும் சிக்கிடாதீங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையா தான் சொல்லி அனுப்புனாங்க மாயா. ஆனா மாயா எது நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலோ அதுதான் இப்ப நடந்திருக்கு. விக்ரம் கையில வசமா சிக்கிட்டான் சிவனாண்டி. அதுவும் சும்மாலாம் விக்ரம் சிவனாண்டிய பிடிக்கல, தரமான வலையை விரிச்சு அதுலதான் அந்த சிவனாண்டிய சிக்க வச்சிருக்காரு. சிவனாண்டி சிக்கினதும் விக்ரம் கிட்ட முதல் கேள்வியே, இந்த ஏரியால நீ யார் வீட்டுல பதுங்கி இருந்த அப்படின்றதுதான். கிளம்புறதுக்கு முன்னாடி சிவனாண்டி மாயா கிட்ட ரொம்ப தெளிவா சில விஷயங்களை சொன்னான். மாயமா, நான் சிக்கினாலும் நீங்க கவலையப்பட, உங்க பேரை மட்டும் என் உசிரை போனாலும் நான் சொல்ல மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் வெளியே வந்திருந்தான். விக்ரம் சிவனாண்டி சிக்கினா என்ன கேள்வியை கேட்பான் அப்படின்னு மாயா எதிர்பார்த்தாங்களோ அதே கேள்விதான் விக்ரமும் கேட்டாரு. ஆனா அதுக்கான பதில் சிவனாண்டி கிட்ட இல்ல. பதில் வரலன்னு சொன்னதும் ஓங்கி ஒரு அறை விட்டாரு. அறைய வாங்கிட்டு எந்த எதிர்ப்பும் காட்டாம அமைதியா தான் இருந்தான். மறுபடியும் கேட்கவும் அவன்கிட்ட பதில் இல்ல. இந்த முறை சுபாஷ் அடிக்கிறது கைய வாங்கவும் விக்ரம் தடுத்துட்டாரு. இவனை இங்க வச்சுலாம் விசாரிக்க கூடாது சுபாஷ், நம்ம இடத்துக்கு கொண்டு போவோம், அங்க வச்சு இவனை உதைக்கிற உதையில எல்லா உண்மைகளையும் கடகடன்னு சொல்லுவான் பாரு அப்படின்னு தன்னுடைய கஸ்டடிக்கு சிவனாண்டியை கொண்டு வந்துட்டாரு. என்னதான் நம்ம ஹீரோ விக்ரம் கஸ்டடியில வச்சு பலமா விசாரிச்சாலும் சிவனாண்டி உண்மையை சொல்லுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி அவன் சொல்லலன்னா நம்ம ஹீரோ விக்ரம் அவன்கிட்ட இந்த உண்மையை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவாரு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. விக்ரம் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு விஷவள்ளியை தான் ஒரு மிகப்பெரிய கருவியா பயன்படுத்தணும் அப்படின்னு மாயா ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சு யாழினியோட கனவை அழிச்சிட்டு யாழினிக்கும் சரி அதனால இனியாவுக்கும் சரி தீராத மனசங்கடத்தை கொடுக்கணும். அதை வச்சு ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு தான் மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டம் இருக்கும். ஆனா அந்த திட்டத்தை எல்லாம் நம்ம ஹீரோயின் இனியாவும் கௌரி அம்மாவும் சேர்ந்து வீட்டுக்குள்ள தவிடு புடி ஆக்கிட்டு இருந்தாங்க. எந்த பணத்தால அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வந்துச்சோ அதையே சாக்கா வச்சு விஷவள்ளிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. விஷப்பாம்பு சிவன் தூங்கின பிறகு குத்தகக்காரர் கொண்டு வந்து கொடுத்த ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்து விஷவள்ளியோட பையில வைக்கிறதான் திட்டம். ஆனா அந்த பணத்தை பீரோல இருந்து எடுக்கிறதுக்குள்ள கௌரி அம்மாவும் இனியாவும் படாத பாடுபட்டுட்டாங்க. அந்த சாவி எடுக்கிறதுக்குள்ள அவங்க பட்ட பாடு இருக்கே, அவ்வளவு பெரிய பாடு. மனுஷன் தூங்கும் போது கூட ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சங்கடத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு வழியா சாவியை எடுத்தாங்க, பீரோல இருந்து பணத்தை எடுத்தாங்க. எடுத்த பணத்தை மஞ்சப்பையோட கொண்டு போய் விஷவள்ளியோட ரூம்ல அவளோட பேக்லயும் வச்சுட்டாங்க. இது எதுவுமே தெரியாம விஷவள்ளி ஒரு பக்கமும் சொட்ட மாமா ஒரு பக்கமும் நல்லா கோட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு என்னன்னா விடிஞ்சதுமே முத வேலையா சொட்ட மாமா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டாருன்னா இனியா எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும். பணத்தை எடுத்துட்டு சொட்ட மாமா ஓடி போயிட்டான் அப்படின்னு விஷப்பாம்பு சிவமே கற்பனை பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாரு. தான் புருஷனை பேசினதும் விஷவள்ளியால பொறுத்துக்க முடியுமா? அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இடையில ஒரு பெரிய தர்ம யுத்தமே தொடங்கிடும். அந்த யுத்தத்தோட விளைவு விஷவள்ளி வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுவா. சிவனாண்டிய அரெஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோ விக்ரம் தன்னோட கஸ்டடியில வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும் போதே கமிஷனருக்கு தகவல் எப்படி போச்சுன்னு தெரியல. கரெக்டா அவரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.